இந்தாங்க காப்பி எந்திரிங்க. நன்றி. இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் தண்ணி காய கிளம்பணும். காலை வணக்கம். எந்திரி, உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. சாப்பிடு. என்னப்பா காலையில சீக்கிரமா வந்துட்ட, வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆமா அண்ணே, சீக்கிரம் வந்தால்தான் ஹை விற்க முடியும். எங்கப்பா உன் தம்பின்னு ஆளையே காணோம். இப்பதானே சூரியன் உதிச்சிருக்கு, அவர் வருவார் அண்ணே. எந்திரிங்க, மணி 8 ஆச்சு. அடியிருடி எந்திரிச்சு என்ன பண்ண போற? எல்லா வேலையும் நீ பாத்து வை. உங்க அண்ணன் காலையிலேயே வேலைக்கு போயிட்டாரு. நீங்க இன்னும் எந்திரிக்காம இருக்கீங்க. பத்தாததுக்கு இந்த மாட்டை வேற வச்சுக்கிட்டு நான் மேய்க்க முடியல. தயவு செஞ்சு இந்த மாட்டை விட்டுடுங்க. சமைக்கிறது தவிர வேற என்ன வேலை இருக்கு உனக்கு இங்க? எல்லாரும் வாங்க, புதிதாக வந்த காய்கறி இருக்கு. எல்லாரும் வாங்க, யாருமே வர மாட்டாங்க. என்ன யாருமே வரலையா? நீ காலையிலேயே வந்து வித்ததா எல்லாரும் வந்து வாங்குவாங்க? மக்களுக்கு நல்ல பொருள் வேணும்னா அதிக காசு கொடுத்து வாங்கித்தான் ஆகணும். வீட்ல இருக்கிற அத்தனை வேலையும் நான் தான் பாத்துட்டு வரேன். எப்படி எனக்கு நேரம் பத்தும்? ஆமா சரி, நீ நியாயமா தானே பேசுவா. வேலைக்கு போறீங்கன்னு தான் பேரு, ஆனா வீட்ல ₹1 குடுக்கறது இல்ல. என்னதான் பண்றீங்களோ? நான் வேலைக்கு தாண்டி போறேன். எங்க வியாபாரம் நடக்கலன்றா நான் என்ன பண்றது? எனக்கு யாரு எந்த உதவி பண்ற, நீ எந்த உதவி பண்ற தேவையில்லாம ஒரு மாட்டை வேற வளர்த்துக்கிட்டு இருக்க. அதாவது எனக்கு எந்த உதவியாவது பண்ணுதா? எதுவும் இல்ல. மாட்டை பத்தி பேசாதீங்க. எங்க வீட்டு மாடு. மாடுங்கிறது மகாலட்சுமி மாதிரி, அத குறை சொல்லாதீங்க. அது இருக்கறனாலதான் இப்ப நம்ம 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வரவே பிடிக்கல. நில்லுங்க. இங்க எல்லாம் கஷ்டப்பட்டு நான் உருவாக்கி வச்சிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். ஆனா வெகுமதி எல்லாம் உனக்கு தான் கிடைக்குது. இந்த வீட்ல உன்னாலதான் சோறு சாப்பிடுறோம்னு சொல்றா என் மனைவி. இனிமே நீ என் வீட்ல இருக்க கூடாது, போ. ஏன் இப்படி அழுதுகிட்டே வர? என்ன ஆச்சு? என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டாங்க? நைட் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? ஐயோ கடவுளே. இனி பேசாம எங்க வீட்டுக்கு வந்துரு. ரொம்ப நன்றி. என்ன உதவிகரமா இல்லையா? தினமும் சாப்பிட்டு சும்மா இருக்கேன், நீ வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இப்ப நான் ரொம்ப பசியோட இருக்கேன். ஊருக்கு வெளியே ஒரு அழகான தோட்டம் இருக்கு, அங்க போய் மேலாம் வா. அங்க யாரும் வரமாட்டேன். இங்க உணவு அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஆமா, சந்தோஷமா சாப்பிடு. இங்க யாரும் வரமாட்டாங்களா? ஆமா, யாரும் வரமாட்டாங்க. நான் அந்த பக்கம் போய் இருக்கிற புல்களை மேய்ற. உணவு தேடி இங்கு வந்தாயா? இந்த மரம் எப்படி பேசுது? இன்னைக்கு நான் யார பார்க்கிறேனோ அவங்களுக்கு என்னால முடிஞ்ச வரம் தருவேன். கேளு, உனக்கு என்ன வரம் வேணும்? என்னைய முதலாளி ரொம்ப சந்தோஷமா தான் வைத்திருக்கிற. அதனால எனக்கு எந்த வரமும் வேண்டாம். என் முதலாளிக்கு வர கொடுங்க. என்ன வர வேணும் முதலாளிக்கு? அவருக்கு எல்லாம் நல்லதும் வரணும். அவர் மிகுந்த செல்வந்தர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு உங்க அண்ணால முடியுமா? இந்த விதைகளை உன் தோட்டத்துல போடு. அப்புறம் பாரு, நீ மிகுந்த செல்வந்தர் ஆயிடுவ. ஆனா ஒண்ணு, இது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும். இந்த விதைகளை நம்ம எடுத்துட்டு போறதை விட இவகிட்ட கொடுத்தாதான் சரியா வரும். இவதா இப்ப நம்மளை விட கஷ்டமான நிலைமையில இருக்கிறா. ஏன் ஒண்ணுமே பேசாம வர உன் முதலாளி ஏத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறாயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் வயலுக்கு போனோம் இல்ல, அங்க பேசுற மரத்தை பார்த்தேன். என்ன பேசுற மரமா? ஆமா, அது எனக்கு சில விதைகளை கொடுத்துச்சு. அதை நட்டு நான் வச்சா பெரிய பணக்காரனாவேன்னு சொல்லுச்சு. நட்டு வச்சு உன் முதலாளி பெரிய பணக்காரனா உனக்கு நல்லது தானே? அதானே? ஆமா, இருந்தாலும் இந்த விதைகளை நீயே எடுத்துக்கோ. உன்னதான உன்ன முதலாளி எதுக்கும் பயன் தரவில்லைன்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி.
ஆனா மொத்த விதைகளும் எனக்கு வேணாம். சில விதைகளை நீ எடுத்துக்கோ, சில விதைகளை நான் எடுத்துக்கிறேன். நம்ம 2 பேருமே பணக்காரங்களா ஆகலாம். சரி. முதலாளி முதலாளி உன்னனா இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல, ஏன் வந்த? முதலாளி நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு உதவியா இருக்கத்தா வந்திருக்கேன். அப்படியா? உங்க அண்ணன் மாடு அதிசய மரத்துக்கிட்ட வரம் வாங்குச்சு. வரம் வாங்கின அந்த விதைகளை எனக்கு குடுத்துச்சு. இத மூலியமா நாம செல்வந்தராக முடியும்னு அந்த மாடு சொல்லுச்சு. சரி, அந்த விதைகளை கொடு. மூ அங்கே துப்பு. அடடா, அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. நீ இன்னும் தூங்கலையா? ராத்திரி ஆயிருச்சு. எனக்கு சில அதிசய விதைகள் கிடைத்தது. இந்த விதைகளை நம்ம தோட்டத்துல போட்டா நம்ம பெரிய செல்வந்தர் ஆகலாம். சரி குடு, இதோ. நன்றி. ஏங்க, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஏண்டி காலையிலேயே கத்துற? நம்ம தோட்டத்தை போய் பாருங்க, தக்காளி விளைஞ்சு கிடக்குது. சரியான முட்டாள் மாட வளர்க்குறோம், நேரடியா பணம் வேணும்னு கேட்காம இப்படி தக்காளி தோட்டத்தை வச்சு நம்ம பணக்காரங்களா ஆவறது. ஒரே நாள்ல தக்காளி இவ்ளோ வளர்ந்துருக்குல்ல, அத வித்தோம்னா நமக்கு காசு வரும்ல. அடிப்பொடி, கடைக்கு யாருமே வரது இல்ல, எப்படி இவ்ளோ தக்காளி விக்க முடியும்? ஏன் இப்படி சொல்றீங்க? முயற்சி பண்ணி பாருங்க. சொன்னா புரிஞ்சுக்கடி. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க தம்பி தோட்டத்துல தக்காளி செடியா வளர்ந்து காய்ச்சி தொங்குதா, எவ்வளவு புடுங்கினாலும் மறுபடி வளருதா. அப்படியா? சில விதைகளை நானும் கூட வச்சிருக்கேன். அப்ப போய் வயல்ல போடுங்க, நமக்கும் தோட்டம் வருதான்னு பாப்போம். சரி, போகலாம். ஏனே எந்த விதைகளும் முளைக்கல. எப்படி என் தம்பிக்கு மட்டும் இவ்வளவு தக்காளி வளர்ந்திருக்கு? அதே விதைகளை தானே நீயும் கொடுத்த. அந்த மரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும் சொல்லுச்சு. என்ன இவன தோட்டத்துல இருக்கிற தக்காளி எல்லாம் அழுகி போயிருக்குது, புடுங்கறதே இல்ல போலியே. சரி, தம்பிய போய் பார்ப்போம். என்ன தம்பி, கடை பக்கமே வர மாட்டேங்கிற? தக்காளி தோட்டம் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, எப்ப கொண்டு வந்து விக்க போற? பழங்களை விக்க தெரியாம அழுகி போச்சுனா எல்லாம் என் தவறுதான். இப்ப நானும் என்ன பண்றதண்ணா? உன் தோட்டத்துல தான் எவ்வளவு புடுங்கினாலும் விலையும் இல்ல, நீ போய் புடுங்கு மறுபடியும் வேற தரும்ல. நல்ல யோசனை தான், ஆனா எனக்கு தான் விக்க தெரியலையே. நீ கவலைப்படாத, நான் வித்து தெரியேன். வர லாபத்துல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் அண்ணே. பாருங்க, அழுகுன தக்காளி. இப்ப நான் புடுங்கறேன் பாருங்க. அங்க பாரு, புதுசா தக்காளி வருது. இது அதிசயம் தான், நம்பவே முடியல என்னால. எல்லாரும் ஒரே வீட்ல சந்தோஷமா வாழ்ந்தாங்க.